நீத்துவோட ரெஸ்டாரண்ட்ட கொளுத்துனது, நீத்து கால உடைச்சது எல்லாமே முத்து தான் சொல்லிட்டு, அந்த நீத்து ரவி கிட்ட சொன்னதுனால, ரவிக்கும் முத்துக்கும் சண்டை ஆயிடுச்சு அப்படின்னு மீனா சுருதி கிட்ட சொல்றாங்க. "என்ன மீனா சொல்றீங்க?" அப்படின்ட்டு சுருதி ஷாக் ஆயி கேட்குறாங்க. "அது மட்டும் இல்ல, நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் அந்த நீத்து கிட்ட. ஏன்னா, அந்த நீத்து கொஞ்சம் கொஞ்சமா ரவிய நெருங்குற மாரி இருக்குது. இதனால உங்க 2 பேத்துக்கும் கேப் அதிகமாக வாய்ப்பு இருக்குது." அப்படின்ட்டு மீனா சொல்றாங்க. இத கேட்டு சுருதியோட அப்பா அங்க வந்துட்டு, "இன்னும் அந்த நீத்து திருந்தலையா? அவளோட ரெஸ்டாரண்ட்ட கொளுத்தி அவ காலையும் உடைச்சேன். அவள தான் உயிரோட விட்டுருந்துருக்க கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு சுருதியோட அப்பா சொல்றாங்க. "என்னாச்சா? இப்படி பண்ணியிருக்கீங்க? நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. அவ பண்ணதெல்லாம் தப்பு அப்படின்னு அவ மனசார மன்னிப்பு கேட்கணும்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா நீங்க பண்ணதுனால இப்ப நீது மேல ரவிக்கு பாசம் அதிகமாகி என் மேலலாம் வெறுப்பு வரும். நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்ல." அப்படின்ட்டு சுருதி கத்துறாங்க. "நான் பண்றது சரியில்லையா? அவ பண்றது தான் சரியில்ல. அவ இப்படி பண்ணலாமா? ஒரு கல்யாணம் ஆன ஆம்பள மேல ஆசைப்படலாமா? இதெல்லாம் தப்பு கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு இங்க அச்சான் சொல்றாங்க. உடனேவும் சுருதி இருந்துட்டு, "என்ன இருந்தாலும் நீங்க பண்ணது தப்பு தான். இப்பவே நான் போறேன். எல்லா உண்மையும் ரவி கிட்ட சொல்றேன்." அப்படிங்கிறாங்க. வேகமா ரவி பார்க்கறதுக்காக நீதி இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. "இங்க பாரு ரவி, நீ எதுக்கு முத்து கூட சண்டை போட்ட? இதெல்லாம் பண்ணது முத்து கிடையாது. எங்க அப்பா தான்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே ரவி இருந்துட்டு, "நீயும் உங்க அப்பாவும் சேர்ந்து இப்படியெல்லாம் டிராமா பண்றீங்களா? நீத்தோட ரெஸ்டாரண்ட்ட கொளுத்துனா, அவ ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்காம உன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துருவேன். அதானே உங்களோட எண்ணம்?" அப்படின்னு ரவி கேட்கறாங்க. உடனேவும் சுருதி இருந்துட்டு, "என்னது நான் டிராமா பண்றேனா? நான் நீத்து கிட்ட மன்னிப்பு தான் கேட்க சொன்னேன். ஆனா அவ தான் இத பெருசா கிரியேட் பண்ணி இப்படி ஆக்கி வச்சிருக்கா. என் மேல எந்த தப்பும் கிடையாது." அப்படின்னு சுருதி சொல்றாங்க. இந்த நேரத்துல மீனா இருந்துகிட்டு, "என்ன ரவி பேசுறீங்க? சுருதி மேல எந்த தப்பும் இல்ல. அவங்க அப்பா பண்ணதுக்கு அவ என்ன பண்ணுவா?" அப்படிங்கிறாங்க. உடனே ரவி இருந்துட்டு, "இவ எதுக்கு கோவிச்சுட்டு போய் அங்க உட்காரணும்? அதனால தானே அவங்க அப்பா இப்படியெல்லாம் பண்ணியிருக்காரு." அப்படின்னு ரவி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரவி சுருதி சண்டை போடுறத பார்த்து நீத்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. 2 பேருக்குள்ள சண்டை வந்துருச்சு அப்படின்ட்டு. இங்க முத்து இருந்துகிட்டு, "ஏய் பலகுரல் கிட்ட கோச்சுக்கிடாதடா. ஏன்டா இப்படி பண்ற? பாவம்டா பலகுரல். அவ புருஷன் கூட யாராவது பேசுனா எந்த பொண்ணு தான் வந்து சும்மா இருக்கும். அததான் பலகுரல் பண்ணுச்சு. அதுக்காக பலகுரல் கிட்ட கோச்சுக்கிடாதடா." அப்படிங்கிறாங்க. "போதும் இவள இங்கருந்து கிளம்ப சொல்லுங்க." அப்படின்னு சொல்லிட்டு ரவி கத்துறாங்க. "முத்து உன்ன தப்பா நெனச்சுக்கிட்டேன்டா. சூர்யா அப்பா பண்ண தப்ப நீ தான் பண்ண நெனச்சுட்ட. என்ன மன்னிச்சுடுறா" அப்படிங்கிறாங்க. "என்ட்ட மன்னிப்பு கேட்கறதெல்லாம் இருக்கட்டும். இங்க பாரு இந்த பிரச்சனை ஆரம்பம் வச்சதே வந்து அந்த நீத்துவனால தான். சுருதி என்ன பண்ணா? சுருதி மேல எந்த தப்பும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் சொல்லி பார்க்குறாங்க. ஆனா ரவி மனசு மாறுற மாரி இல்ல. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.